நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் இருமி கஷ்டப்படுறாரு, கையில வேற அடிபட்டிருக்கேன்னு உதவி செய்ய போனேன். ஆனா எப்படி திட்டி விட்டாருன்னு பாத்தீங்கல்ல. இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் போக போக சரியாயிடும். எனக்கு நம்பிக்கையே இல்லத்த. மாமா என்ன மனசார ஏத்துப்பாரு, என் மேல பாசம் காட்டுவாருன்னு எனக்கு தோணவே இல்லை. இங்க பாரு, அப்படிலாம் பேசக்கூடாதுமா. உலகத்துல கல்யாணம் பண்றவங்க எல்லாருமே மனசு ஒத்து போய் சந்தோஷமா கல்யாணம் பண்றாங்களா? அதுல பாதி கல்யாணம் விதின்னு சொல்லி ஏத்துக்கிற கல்யாணம் தான்மா. இன்னைக்கு வேணா அவன் விதின்னு சொல்லி உன்னை ஏத்துக்கலாம், ஆனா அவன் கண்டிப்பா மனசு மாறி உன்னை ஒரு நாள் அவன் ஏத்துக்குவான்மா. நல்லபடியா உன்னை பாத்துக்குவான் பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ வேணா பாரு, இதே வீட்ல நீங்க சந்தோஷமா உங்களுக்குன்னு குழந்தைங்க பெத்து நிறைவான வாழ்க்கைய வாழதான் போறீங்க. இவன் தனியா அந்த செல்லே இருக்கட்டும், நாளை காலையில இவனை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். ஐயா, இவன் இவ்வளவு பெரிய சைக்கோவா இருக்கு. இவன் கூட இவன் பொண்டாட்டி எப்படி 6 வருஷமா குடும்பம் நடத்துறான்னு தெரியல. அந்த பொண்ணுக்கெல்லாம் கோயில் கட்டி தான் கும்பிடணும். இவன் இப்படி இருக்கிறதுனாலதான் வேண்டான்னு சொல்லி அறுத்து விட்டுருக்கா. பொண்ணு பாவையா, நாளைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் போல இருக்கு. அந்த பொண்ணோட அடுத்த வாழ்க்கையாவது நல்லா இருந்துட்டு போட்டு வாங்கயா. வீரபத்ரா, நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு கல்யாணம் போல் இருக்கு. இங்க நீ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்க. நாளைக்கு உன் பொண்டாட்டி கழுத்துல தாலி ஏற போகுது. உன்னை நைஸா கழட்டி விட்டுட்டு நாளைக்கு இன்னொருத்த கையால தாலி வாங்கிக்க போறா. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு வீரபத்ரா.